என் முன்னால என் அம்மா இறந்து கிடந்தாங்க. நான் அதை பார்த்து பார்த்து அழுதுட்டே இருந்தேன். என்னை சுத்தி மாமா, பெரியப்பா, அத்தை எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. இனிமே நான் தனியா தான் இருக்கணும். அந்த நேரத்துல கூட என் அப்பா வரல. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மாவை தூக்கி கொண்டு போய் எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆக போதோ அத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு வயசு 37 ஆயிடுச்சு. நான் தனி மரமா நிக்கிறேன். அதுக்கு காரணம் நான் தான் இருக்கணும். இப்ப எனக்கு தோணுது. அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அம்மாவை அடக்கம் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துச்சு. அப்புறம் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. நானும் போனேன். எங்க அம்மாவுக்கு நான் தான் கொல்லி போட்டேன். இப்ப எல்லாம் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன எல்லாம் ஒண்ணுதான். பெத்தது ஒத்த, அது நான் மட்டும்தான். சரி, முடிஞ்சது. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னையே பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல. எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. வீடு வாசல் எல்லாமே இருக்கு. எதுவுமே குறைச்சல் இல்லை. ஆனா நான் தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். தனி மரமாவும் ஆயிட்டேன். இப்ப நான் வந்து நினைச்சு பாக்குறேன். பிளாஷ்பேக்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய 24வது வயசுல எங்க அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. தலையில முடியே இல்ல, சொட்ட தலையா இருந்தாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால மறுத்துட்டேன். 25வது வயசுலயும் ஒரு வரம் வந்தது. வசதியான வீடு, நல்ல பையன்தான். ஆனா கருப்பா இருந்தாரு. அதனால நான் வேணான்னு மறுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது 26 வயசுல ஒரு வரம் வந்துச்சு. நல்ல மாப்பிள்ளை, குறைவான சம்பளம், குறைஞ்ச படிப்பு. நான் நல்லா சம்பாரிச்சு நல்லா படிச்சிருந்தேன். அதனால வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் அப்பா என்கிட்ட வந்து, ஏமா இதெல்லாம் நல்லா இருக்கா? உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாம தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வாழ்க்கையும் நல்லபடியா ஆரம்பிச்சோம். அப்புறம் எங்க உழைப்பால நாங்க நல்ல நிலைமைக்கும் வந்துட்டோம். உங்க அம்மா உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து இப்படி ஆக்கிட்டா. உலகத்திலேயே முழுமையான மனுஷன்னு யாருமே கிடையாது. முன்ன பின்ன குறைகள் இருக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு என் அப்பா. இல்லப்பா, எனக்குன்னு ஒரு இமேஜின் இருக்கு. அது மாதிரி கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டேன். இதனால எங்க வீட்டுல பெரிய சண்டை நடந்தது. எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால என் அப்பா என் அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சாரு. சரி, உன் பொண்ண நீயே வச்சு அழு, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டாரு. என்னால எங்க அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க. எங்க அப்பா வீட்டை விட்டு போனவரு என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு தெரியவே இல்லை. ஒருவேளை அவருக்கு இன்னொரு கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். என்னோட அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நல்லாவே உணர்றேன். எனக்காக என் அம்மா சப்போர்ட் பண்ணியே தனிமரம் ஆயிட்டாங்க. எனக்கு சரியான வரணும் அமையவே இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம், வரவங்க கிட்ட நான் கேள்வி கேட்டது, அப்புறம் ரொம்ப திமிரா பேசினதும் சரி. அவங்க அதனாலேயே என்ன ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல நான் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட கோபத்தினால, என்னோட திமிரான பேச்சினாலையும். அதாவது என்னோட 28 வயசு வரைக்கும் பல பேரை நான் ரிஜெக்ட் பண்ணேன். 28 வயசுக்கு அப்புறம் வந்த மாப்பிள்ளைங்க எல்லாருமே என்ன ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வேணான்னு. இப்போ எனக்கு வயசு 37 ஆயிடுச்சு. இப்போ எனக்காக போராடின என் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்ப நான் தனி மரமா தான் இருக்கேன். நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றேன். இப்ப உணர்ந்து என்ன பிரயோஜனம்?
என்கிட்ட எல்லாமே இருக்கு. வீடு, வாசல், நான் சம்பாதிச்ச சொத்து, பூர்வீக வீடு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த வீட்ல நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. என்னை பத்தி கேவலமா பேசிருக்காங்க. உண்மைதான் போல. திமிர் பிடிச்சவ, அடங்காதவ, அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இப்ப நான் உணர்றேன் அது எல்லாமே உண்மைதான்னு. அதனால வேலை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஹாஸ்டல், ஹாஸ்டல், மிடில் ஏஜ் பீப்புள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்டலா பார்த்து தேடிட்டு இருந்தேன். அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்டல் எனக்கு கிடைச்சது. அங்க விதவை பெண்கள், வாழ்க்கையை வெறுத்தவங்க, தோல்வியை சந்திச்சவங்கன்னு ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தங்கியிருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்டல் எனக்கு கிடைச்சது. அங்க போய் நான் பணம் கட்டி சேர்ந்துட்டேன். நான் ஒருத்தரை சந்திச்சேன். அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு இருக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு ஒரு யோசனை வந்தது. அவர்கிட்ட போய் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா கேட்கல, தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்கல. அப்புறம் அவர்கிட்ட நான் நார்மலா பேசிட்டு இருந்தேன். எனக்கு என்னவோ ஒரு மாதிரி புதுசா பிடிச்சிருந்தது. பேசவும் ஆரம்பிச்சேன். ஒரு தன்மையா என்கிட்ட பேசினாரு. நான் கொஞ்சம் அடாவடியா பேசினத குறையெல்லாம் திருத்தி என்னை பக்குவமா ஆக்கி இப்படிதான் பேசணும்னு சொல்லி புரிய வச்சாரு. நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா நமக்கு சொல்ற மாதிரி, அதாவது இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் கணவன் சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு புரிஞ்சுது. அதுல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடும் ஆச்சு. அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். 2-3 மாசம் ஆச்சு. அப்ப அவரு சொன்னாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கல, பல பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க வீட்டுல. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவ என்ன வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு அப்ப முடி கொட்டி இருந்தது. அதனால சொட்ட தலையா இருக்குன்றதுனால வேணா சொல்லிட்டாருன்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பொண்ணு பார்க்கும் போதும் என்னுடைய சொட்டத்தலையே சுட்டி காட்டி சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே உருவாயிடுச்சு. என் நண்பர்கள்லாம் என்கிட்ட வந்து விக்கு வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஏமாத்துறத பிடிக்கல. என் அம்மா அப்பா எவ்வளோ வற்புறுத்தினாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. தட்டி கழிச்சுட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் எனக்கு முதல்ல பார்த்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் பொண்ணு கிடைச்சாலும் என்னோட சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் வருவாங்கன்னு, உண்மையா என்னை புடிச்சு புரிஞ்சு யாரும் வரமாட்டாங்கன்னு புரிஞ்சுது. நானே ஒரு புதிய அர்த்தத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு வேணான்னு ஒதுக்கிட்டேன். வயசும் ஆயிடுச்சு. அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அப்புறம் நான் இங்க வந்துட்டேன். இப்போ இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். ஒரு மாதிரி என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு. சரி, அந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கே, நான் மறக்கவே மாட்டேன். இப்ப அந்த பொண்ணு நேர்ல வந்தா அடையாளம் தெரியுமா? நல்லா தெரியுமே. என்ன அது யாருன்னு உனக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்த உடனே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீயும் பல பேரை ஒதுக்கியிருப்ப, அதனாலதான் இந்த சூழ்நிலைக்கும் வந்திருப்ப. கரெக்டா அப்படின்னு கேட்டாரு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா, உங்களை மறக்க முடியல, நான் மறக்கவும் இல்லை. நீயும் என்ன மறக்கல. நீங்க தான் என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்க. நான் தான் உங்களை முடியலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன கல்யாணம் பண்ணலாம்னு கேட்டா கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. காலமும் கடந்து போச்சு, கொஞ்சம் தயக்கமா தான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இப்பதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம மேரேஜ் பண்ணிருந்தா தலைய சுட்டி காட்டியே என்கிட்ட சண்டை போட்டிருப்ப.
நானும் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருப்பேன். இப்ப 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நானும் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. உண்மையாதான் சொல்றீங்களா? என்னை ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். சத்தியமா ஏத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு.